ஓகே, இப்போது ஒன்ஸ் எல்லா லைன்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்குறது தான் இந்த லைன் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் டாட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திக் லைன் போடணும். நான் வந்துட்டு டாட் லைன் ஆக்சுவலி போடலை, நான் வீடியோ செக் பண்ணுறது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஏன் இந்த இடத்துல டாட் லைன் வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பூச்சு இருக்குது, இங்கே பூச்சு இருக்குது. ஸோ எவ்ரி பூச்சு இஸ் கனெக்டட். ஓகே, ஸோ இந்த பூச்சும் கனெக்ட் ஆகணும். அட் த சேம் டைம் இன்னொரு பூச்சுவையும் நான் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். இங்கே ஒரு பூச்சு இருக்குது, இங்கே ஒரு பூச்சு இருக்குது, கரெக்டாக? அப்போ இந்த பூச்சுவும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஆனால் திக் லைன் போட மாட்டோம். நம்ம வந்து டாட் லைன் தான் போடுவோம். ஏன் டாட் லைன் போடுறோன்னா, பிகாஸ் இது வந்துட்டு இன்விசிபிள் லைன். அந்த இடத்துல லைன் இருக்குது, ஆனால் நம்மளால் வந்துட்டு அது கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ எவ்ரி பூச்சு கனெக்டட்னால நான் அந்த லைன் போட்டேன். அண்ட் தென் இது டாட் லைன், பிகாஸ் இது வந்துட்டு நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது. அதேமாரி தான் இதுவும் விசிபிளாக பார்க்க முடியாது, பிகாஸ் நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்குற வசி. அண்ட் தென் இது வந்து பின்னாடி சைட்டு, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் இப்படி பார்க்குற வசி நம்ம இது மட்டும்தான் முன்னுக்கு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க மாட்டோம். ஸோ அதனால தான். அண்ட் தென் மேலே பிளான் பார்க்க போகிறோன்னா நம்ம இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து உள்ளே இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ அதனால அது டாட் லைன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் எல்லாம் டன் முடிச்சுட்டு வரைஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற வேலை வந்துட்டு லேபிளிங் அண்ட் அந்த மெஷர்மெண்ட்ஸை எழுதுறது. ஸோ அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும், மேலேருந்து பார்த்தா பிளான், சைட்லேருந்து பார்த்தா சைட் எலிவேஷன், ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா ஃப்ரண்ட் எலிவேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்போது நம்ம லேபிளிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா, புக் பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் லேபிளிங் நான் ஃபர்ஸ்ட் பிளான் நான் போடுறேன். பிளானை லேபிள் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பிளான் லேபிள் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது நான் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா என்னோட இதில் வந்துட்டு D/Jன்னு இருக்குது, விச் மீன்ஸ் D/Jன்னு இருக்குது. இதோட மீனிங் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டியோட பூச்சுவை பார்த்துட்ட பிறகு தான் ஜேயோட பூச்சுவை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ பிளான் எலிவேஷன்னா என்னது? மேலேருந்து பார்க்குறாங்க. அப்போ மேலேருந்து ஃபஸ்ட்டு இந்த பூச்சு பார்த்துட்ட பிறகு தான் இந்த பூச்சு பார்ப்பாங்க. ஸோ இது டி, இது ஜே, இதுதான் அதோட மீனிங். ஃபஸ்ட்டு டியை பார்த்துட்ட பிறகு தான் ஜேயை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம 2D ஷேப்புக்கு வந்துட்டு D/Jன்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C/Kன்னு இருக்குது. அப்போ இங்கே சியை பார்த்துட்ட பிறகு தான் கேயை பார்க்குறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுவும் டன். அதுக்கப்புறம் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா E/F/Iன்னு இருக்குது, கரெக்டாக? ஸோ E/F/Iனா ஃபஸ்ட்டு இதுதான் முன்னுக்கு. ஸோ ஈயை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஆயை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் இது பார்க்குறாங்க, எஃப்ஐ பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் ஆயை பார்க்குறாங்க. கிளியர்? ஸோ இது வந்து எஃப், ஓகே, இது வந்து எஃப். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் பூச்சு பாருங்க. பி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, அப்புறம் ஏ பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் எல் பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பியை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஏயை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் எல்லை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இது டன். அதுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் என்ன இருக்குது? NM இருக்குது, GH இருக்குது, தென் G/H. ஆனால் அது என்ன லைனில் இருக்குது? இன்விசிபிள் லைனில் இருக்குது. அப்போ இன்விசிபிள் லைன்னா யார்? இவங்க தான் இன்விசிபிள் லைன். அப்போ இன்விசிபிள் லைன் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஜியை பார்த்துட்டு ஹெச்சை பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே ஜியை பார்த்துட்டு ஹெச்சை பார்க்குறாங்க. அப்போ இந்த சைட்டு என்னை பார்த்துட்டு எம்மை பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னை பார்த்துட்டு இந்த இடத்துல எம்மு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு பிளேனை. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு போகிறோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓகே நம்ம ஃப்ரண்ட்டு கீழேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோமே. இப்போ கீழேருந்து பார்க்கணுன்னா மொதல் I/J இருக்குது, இந்த சைட்டு L/K இருக்குது. ஸோ I/J ஃபில் பண்ணியாச்சு, L/K ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்டில் கரெக்ட் ஆர்டரில் தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே யார் போகிறா? எம்மோ ஹெச்சும் போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு மேலே எந்த பூச்சு இருக்குது? இந்த பூச்சு இருக்குது. அவங்க தான் எம்மோ ஹெச்சோ. இவங்க பின்னாடி யாரும் இல்லை, எந்த பூச்சோ கனெக்டடாக இல்லாத வாசி தான். ஒரே லேபிளிங் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஸ்லாஷ் கிடையாது. அடுத்த லைன் மேலே போகிறப்ப A/N F/G. அப்போ இங்கேருந்து நம்ம எந்த பூச்சுக்கு? மேலே பூச்சுக்கு போகிறப்ப A/N F/G போயிருக்கு. ஸோ இதுவும் கன்சிடர் டன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது B/C, அதுக்கப்புறம் E/D, B/C E/D. ஸோ இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் நம்ம இன்ன கரெக்ட் ஆர்டரில் தான் நம்ம போகிறோம். நம்ம ஒரு பிளான் மட்டும்தான் ஃபில் பண்ணோம். பட் கன்சிடர் நம்ம எவ்ரிதிங் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் நம்ம செக் மட்டும்தான் பண்ணுறோம், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த சைட் வியூவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு I/L, அதுக்கப்புறம் J/K. ஸோ இங்கே ஆயிலேருந்து எல்லுக்கு போயிருக்காங்க. நம்ம இந்த வியூவிலேருந்து பார்க்குறோம். ஸோ ஆயிலேருந்து எல்லுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேலேருந்து கேக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறினாங்கன்னா H/M. அது இந்த லைன்லேருந்து மேலே ஏறினாங்கன்னா HM கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனாங்கன்னா G/N. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனாங்கன்னா G/N. ஏன்னா நம்ம இந்த சைட் பார்க்குற வாசி இப்படி போகுது. ஸோ இந்த லைனும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முன்னுக்கு வந்துட்டு F/A. இதுதான் F/A. அதுக்கப்புறம் மேலே போனோம்னா D/C, அந்த சைட்டு E/B. இந்த இடத்துல D/C, இந்த இடத்துல E/B. ஸோ நம்ம எவ்ரிதிங் ஃபில் பண்ணியாச்சு. ஒன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்ட பிறகு நம்ம உக்கோரான் வந்துட்டு எழுதணும். இந்த உக்கோரான் நம்ம பண்ணது வந்துட்டு 10 சென்டிமீட்டர். இந்த உக்கோரான் நம்ம பண்ணது 6 சென்டிமீட்டர். இதுவும் 6 சென்டிமீட்டர். இது வந்து 2 சென்டிமீட்டர். இது 3 சென்டிமீட்டர். இது 4 சென்டிமீட்டர் பண்ணோம். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா? நீங்கள் வந்துட்டு அப்பப்போ உங்களோட டயக்ராமை நீங்கள் ரிஃபர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது 6, இது 10, இதுவும் 6, இதுவும் 2, இது 3, இது 4, இது உக்கோரான் இல்லை, இது 6, இது இங்கே 6 சென்டிமீட்டர். ஸோ கன்சிடர் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு லேபிள் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம உக்கோரானும் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக வந்துட்டு எழுதியாச்சு. ஸோ இவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு 2D ஷேப்லேருந்து 3D ஷேப்புக்கு எப்படி வெளியிறது அப்படின்னு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பொழுதுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வெறிகிறப்ப ஸ்லோவாக வெறிங்க. என்னோடய வீடியோ பார்த்து ஸ்லோவாக கற்றுக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த க்ரிப் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்களே சீக்கிரமாக செஞ்சுருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுற வாசி மெதுவாக இருக்குது, நிறைய ஸ்டெப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு அந்த க்ரிப் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸாமில் செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் நீங்கள் குட் மார்க் இது நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இது ஏறக்குறைய உங்களுக்கு 5 to 6 marks or 7 marks கிடைக்கும். ஸோ ஆனால் அந்த மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டான ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கணும். எவ்ரி பூச்சும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். எது இன்விசிபிள் பூச்சுவோ அதெல்லாம் டாட் லைனில் இருக்கணும். எங்கே திக் லைன் இருக்கோ அதெல்லாம் திக் லைன் கொடுக்கணும். லேபிளிங் கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் உக்கோரானும் எழுதியிருக்கணும்.
ஸோ இது எல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டில் வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டில் வீடியோஸை ரிப்பீட் மோட்டில் பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு இப்போ நம்ம படித்தது வந்துட்டு 2D ஷேப்லேருந்து 3D ஷேப்புக்கு போகிறது தானே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு 3D ஷேப்லேருந்து 2D ஷேப்புக்கு போகிறதும் எனக்கு சொல்லி கொடுங்க டீச்சர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு தனி பார்ட் வந்துட்டு நான் எடுத்து போடுறேன். இன்கேஸ் எதுவுமே இல்லைன்னா ஸோ நான் அது செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது தெரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கேள்வியாக கேட்கலாம். நன்றி.